இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள் 1/4/2026 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:12 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 7:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பௌர்ணமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. மாலை 4:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. இன்று உற்சாகம் நிறைந்தும் காணப்படும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக வேலைகளை கையாள்வதும் நல்லது. சக பணியாளர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவில சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையும் உங்களுடைய காதலை உணர்ந்தும் பேசவும் செய்வாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில உங்களுடைய விருப்பப்படியும் நடத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத உதவிகளும் தேடி வரலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல நல்ல பலன்களும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று குடும்பத்தினர் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வரவும் இருக்கும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல உயர்வும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் தேடி வரலாம். அடுத்தவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக நடத்தவும் செய்வீங்க. வேலையாட்கள் இடத்துல ஓரளவு நம்பகத்தன்மையுடன் இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. பிரபலங்களுடைய நட்பும் இருக்கும். மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய செயல்கள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக நேர்மையாக உழைக்கவும் செய்வீங்க. முன்னேற்றமும் இருக்கும். தனிப்பட்ட உறவுல அன்புடனும் இனிமையாகவும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சோம்பலான போக்கும் மாறும். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. இன்று விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பூர்வீக வீட்டை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகள் இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்து சோர்வும் நீங்கும்.
வரவு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளுடனும் இருப்பீங்க. நல்ல திட்டங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய தொழில் வட்டாரத்துல சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தரமாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. சரியான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர பொருட்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. மன உளைச்சல்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய பண தேவைகளும் நிறைவேறும். நண்பர்களும் கை கொடுக்கவும் செய்வாங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்ல விதமாகவும் நடைபெறும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். லாட்டரி பந்தயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டபடி வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வேலையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். இப்பொழுது எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறி செலவுகள் செல்லாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு செலவுகளும் இருக்குங்க. சில மகிழ்ச்சியான செலவுகளும் இருக்கும். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அரசாங்க வகையில அனுகூலமான போக்கும் காணப்படும். முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய நண்பர்களும் கிடைக்கவும் காண்பீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். தந்தையின் தாயின் வழியாக சில உடல்நல பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பயணங்கள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு வந்த தனவரவும் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபார நிமித்தமான முதலீடுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். இன்று சுறுசுறுப்பாகவும் எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் கிடைக்கவும் காண்பீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல ஊக்கத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன அமைதியை கெடுத்துக் கொள்ளவும் வேண்டாம். சகஜமாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. யாருடைய சொந்த விஷயங்களிலும் தலையிடவும் வேண்டாம். பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உடற்பயிற்சி போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வழக்கமான வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை கண்ணும் கருத்துமாக மேற்கொள்வதும் நல்லது. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அவசரத்திற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல தேவையில்லாத சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டுல மனைவியினுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலையில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல கவன சிதறல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். இணைய மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க வேலை சுமையினால சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. இன்று சில எதிர்பாராத பயணங்களும் இருக்கும். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தந்தையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தனிப்பட்ட உறவினர்களிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். முக்கியமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்று சில கடினமான வேலைகள்ல இருந்து நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். திடீர் பயணங்களினால ஒருவிதமான சோர்வும் ஏற்படலாம். புதுவிதமான கண்ணோட்டத்துடனும் இருப்பீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாகவும் இருங்க. பிறமொழி பேசுகின்ற மக்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து செயல்களையுமே கவனமுடன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஆர்வத்துடனும் வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை எல்லாமே எளிமையாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள்ல நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக பார்க்காத நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல பிள்ளைகளோடு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல எதிர்பாராத உயர்வும் இருக்கும். நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். வருமானத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை நீங்க பேசிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய மனம் வேதனைப்படும்படியாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். உணவு விஷயத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. இன்று பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. உற்சாகத்துடனும் உணர்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உற்சாகமாக வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று இளைஞர்களுக்கு புதியதாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் உணர்வீங்க. குடும்பத்தின் மீதான உங்களுடைய அணுகுமுறையும் சிறப்பாகவும் இருக்கும். பணியிடத்துல இளைஞர்களை எதிர்பார்த்து வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பாக சில முக்கியமான ஆலோசனைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிந்தனை திறனும் அதிகரிக்குங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இதுல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் என்று பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. பணவரவும் இருக்கும். மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். வெளியூர் பயண வாய்ப்புகள்ல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான அப்படி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் யோசித்து செயலாற்றுவதும் நல்லதுதாங்க. இன்று பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வேலை முறைகளை சரியாக கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். இன்று சில விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொண்டு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். என்று போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். பணவரவு உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் இருந்த இடம் தெரியாமலும் போகும். தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். முக்கியமான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபார பெருக்கத்திற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்களை அறியாமலேயே சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல உங்களுடைய செயல்கள்ல நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மனம் புண்படாமல் பேசுவதும் நல்லது. மின்சாதன பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது.
குடும்பத்துல உள்ளவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எடுத்த காரியங்கள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். மற்றவர்களின் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் இருக்கவும் வேண்டாம். நம்பிக்கையுடன் இருந்தாலே போதும். சில நேரங்கள்ல ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தடைப்பட்டாலுமே எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சில சிக்கல்களை எல்லாமே எளிமையாக கையாளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான வேலைகளை உணர்ந்து செயலாற்றுவதும் நல்லது. சிலருக்கு அதிகப்படியான மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல லாபகரமான சூழலும் உண்டாகும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல மும்முரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிறந்த மனநிலையுடனும் இருப்பீங்க. எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். பொறுமையாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. வங்கி இருப்பு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. வங்கி கணக்குகளை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாப நஷ்டம் என்று கலந்தே காணப்படும். தொழில எதிரிகளிடத்துல இருந்து கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல ஓவர் டைம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் என்று உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனம் சலிப்படையாமல் வேலைகளையும் செய்வீங்க. தோல்விகளை கண்டு கலங்கவும் மாட்டீங்க. முயற்சியில வெற்றியும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சிக்கல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவி கேட்டதை மறுக்காமல் செய்தும் தருவீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வீண் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு சகோதரர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலைகள்ல நல்ல மாற்றமும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மனதை காயப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருப்பதே நல்லது தாங்க. உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கத்தாங்க செய்யும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். காப்பீடு துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வகையில ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல நுட்பமான சில விஷயங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பயனுள்ள வகையில இன்றைய நாளை திட்டமிடுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. முக்கியமான வேலைகள்ல கவனத்தையும் செலுத்துங்க. விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பக்குவமான முறையில பிரச்சனைகளை சரி செய்தும் விடுவீங்க. வீட்டுல அமைதியான போக்கும் காணப்படும். மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு, பதவி மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு நினைத்திருந்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலைகளையுமே செய்து முடித்தாலும் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பணவரவும் இருக்குங்க. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். செலவுகள் அதிகரிப்பதனால சற்று சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில அன்பு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிப்பதும் நல்லது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவிற்கும் வந்து சேரும். புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வணிகம் தொடர்பாக சில முக்கியமான முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வேலைகளை எதிர்பார்த்த விதத்துல முடிக்கவும் செய்வீங்க. புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கு ஏற்ற நீங்க செயலாற்றவும் செய்வீங்க. புதிய கண்ணோட்டங்களுடனும் இருப்பீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களை நிதானமாக செய்வதும் நல்லது. முயற்சிகளினால வெற்றியும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல தைரியமும் அதிகரிக்கும். தந்தையின் வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திட்டமிடாத சில செலவுகள்ல நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சிக்கனமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக செயல்கள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்புகளின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். இன்று அன்பு நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மண்பட்டு நீங்கும். இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்து கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உங்களிடத்தில் காணப்படுகின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக சில கடினமான வேலைகளையுமே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளை நட்பாக பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பொறுப்புகளுக்காக பண தேவைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வருத்தப்படாமல் வேலைகளை செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை உணர்ந்தும் செலவும் செய்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தைகளின் மூலமாக நல்ல ஒரு முடிவையும் காணலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பதவி உயர்வுகளும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய தேவைகளும் சிறப்பாகவும் அமையும். வரவு அறிந்து செலவுகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வருமானமும் இருக்கும். இடையூறுகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு வேலையுமே 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில கவனமாகவும் இருங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் இருக்கும். இன்று புதிய நபர்களினால மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வித்தியாசமான கற்பனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். வர்த்தகம் மற்றும் வியாபாரத்துல பொறுமையாகவும் இருங்க. புதிய விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். லாபம் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பிள்ளைகளினால சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாக வேலைகளையும் செய்வீங்க. நம்பிக்கையுடனும் உணர்வீங்க. உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக பணியில நல்ல விளைவுகளையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பழகவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையினால உங்களின் மீது காதலுடனும் நட்புடனும் இருப்பாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று பணத்தை கவனமுடன் செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று கவனமாகவும் இருங்க. யோகா போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. பிள்ளைகளினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. கொடுத்த கடன் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டது கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவைப்பட்ட உதவிகளும் நண்பர்களும் செய்தும் தருவாங்க. பேச்சுவார்த்தைகள்ல உறவினர்கள் கிட்ட சுமூகமான போக்கும் காணப்படும்.
பிரிந்து இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வருமானமும் இருக்கும், ஆனால் சேமிக்க முடியாத சூழ்நிலைகளுடனும் இருப்பீங்க. நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நஷ்டம் ஏற்படாமல் வியாபாரத்தை பார்த்துக் கொள்வதும் நல்லது. எதையும் தன்னம்பிக்கையுடனும் செய்யவும் தொடங்குவீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் அமையும். அத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கவும் செய்வீங்க. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். பணிகளை எல்லாமே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நினைத்த வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தாய் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுடைய நலன்ல அக்கறையாகவும் இருப்பாங்க, உறுதுணையாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் உங்களிடத்துல சுமூகமான போக்குடனும் இருப்பாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆதாயமும் உண்டாகும். நினைத்த வேலைகளை தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்துல வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அரசாங்க வேலைகள்ல மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சரியான முறையில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வழக்குகள்ல எதிர்பார்த்த தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தூரத்து உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசு வழியில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த இன்னல்களும் குறையும்.
வியாபாரத்துல லாபகரமான போக்கிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சிக்கலாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும், ஆதரவுகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும், சில விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:37 வரை சஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சில பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கவன சிதறல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை விரைவாக முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி அவர்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. இன்று இருவருமே வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்கு திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வலிமையாகவும் உணர்வீங்க. முறையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று தேவையற்ற வேலைகளுக்கு முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு பிடிக்காத வேலைகளை செய்யவே வேண்டாம். வியாபாரத்துல சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்த உறவினர்கள் மனம் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில வந்த எதிர்ப்புகளும் நீங்கி எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வீட்டுல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தொலைபேசியின் வாயிலாக சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பெண் நண்பர்களிடத்துல இருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. மின்சாதன பொருட்களை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலமாக கூட்டாளிகள் இடத்துல இருந்து வேறுபாடுகளும் நீங்கும். கலை சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். நெருக்கமானவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளிலுமே நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது.
சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில மூழ்கியும் இருப்பீங்க. முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. இன்று இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. கையில பணமும் இருக்குங்க. இதனை கவனமாகவும் கொண்டு செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றலாகவும் உணர்வீங்க. சிறந்த ஆரோக்கியத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோகா மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த யோகமும் இருக்கின்றது. சிலருக்கு நினைத்த வேலைகள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். புதிய நபர்களை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை வேலையில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பங்காளிகள் பிரச்சனைகள் முடிவிற்கும் வரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். மன உறுதியினால தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். அரசு அலுவலகத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நியாயமான பிரச்சனைகளாக இருந்தாலுமே பிடிவாதமாக இருக்கவும் வேண்டாம். இதுல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீட்டு பிரச்சனைகளை வெளியில சொல்லவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் இருக்கும். எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். கடன் தொடர்பான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல திறமைகளும் வெளிப்படும். வங்கி தொடர்பான வேலைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். கல்வியில இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வீட்டினை அழகுபடுத்தவும் செய்வீங்க. அரசு வழியில சாதகமான செய்திகளும் வந்து சேரும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகள்ல பொறுமையாக இருந்து தங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.